சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் மார்க்கெட்டில் என்ன பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ட்ரெண்டும் நமக்கு தெரியாது. அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்கோசரம் ட்ரேட் எடுத்துடுறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங் சீரியஸ் பார்ட் 3க்கு வந்திருக்கோம். Why most traders lose money? இது ஒரு ரெகுலர் கொஸ்டின். ஏன் அப்படி நம்ம கேட்குறோம்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான் நிறைய பேர் மணியை லூஸ் பண்ணுறாங்க. இதை எடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை கொடுக்குறோம். இது கால்குலேட் டிப்ஸ் இல்லை, சர்வைவல் டிப்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், நமக்கு சார்ட் பேட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், ட்ரெண்டும் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்கும். சரி, ப்ரீமியம் தான் சீப்பாக இருக்குது, ஒரு 13 ரூபா 14 தானே வாங்கிடலாம், இது என்ன நமக்கு 0 ஆக போகுது அப்படின்னு நம்ம வாங்கிடுறோம், ட்ரேட் எடுத்துடுறோம். பட் ப்ரைஸ் ப்ராப்ளம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் காரணம் இல்லாமல் சீப்பாக இருக்காது. சீப்பாக இருந்தாலே வின்னிங் ப்ராபிலிட்டி கம்மி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி மார்க்கெட் அந்த ப்ரைஸை வேணும் தான் அந்த இடத்துல சீப்பாக வச்சிருக்கு, அது ஏன் சீப்பாக வச்சிருக்கு அப்படின்ற காரணத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஆப்ஷன் ப்ரீமியம் டிசைட் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டர் மெயினாக இருக்குது. ஒன்று ட்ரெண்டு, வாலட்டிலிட்டி, டைம். இதை 3 சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ப்ரைஸ் சீப்பாக தான் இருக்கும். ஆப்ஷன் ப்ரைஸ் சீப்பாக இருக்குன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக இது மார்க்கெட் நம்ம கொடுக்குற வார்னிங். இந்த மாதிரி ப்ரைஸ் சீப்பாக இருக்கும்போது நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கிறது எப்படின்னா, கண்ணை மூணு வண்டி ஓட்டினா என்ன ஆகும் நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்போல்லாம் ஆப்ஷன் ப்ரைஸ் சீப்பாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளைண்ட் என்ட்ரினே நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு 10 வரைக்கும் பார்த்தா நமக்கு ட்ரேடே கிடைக்காது. நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு, சார்ட்டை பார்த்து புரிஞ்சுட்டுருவோம். ஆனாலும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸை பார்த்து ஒரு 12 ரூபா 13 ரூபா ஆகும்போது 13 ரூபா ரொம்ப சீப்பான ப்ரைஸ் ஆச்சு, இதை விட மார்க்கெட் கீழே இறங்குமா அப்படின்னு டக்குன்னு ப்ரீமியத்து ட்ரேடை வாங்கிடுவோம், ட்ரேட் எடுத்துருவோம். ஒரு மணிக்கு பார்ப்போம், அந்த 12 ரூபா எனக்கு ப்ரீமியம் 8 ரூபா ஆகிடும். சரி, அப்போயாவது க்ளோஸ் ஆகிடுது, மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு யோசிக்க மாட்டோம். திருப்பி 2 மணிக்கு பார்ப்போம், ப்ரீமியம் 4 ரூபா ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு 3 ரூபா லாஸை குறைக்கலாமேன்னு எக்ஸிட் ஆகும், வரமாட்டோம். ஆனால் உண்மை சொல்லுவோம், ஒரு ஸ்பைக் அடித்து மேலே 20 ரூபாய்க்கு போயிடும், நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு போகணும். ஆனால் எக்ஸ்பீரி முடிஞ்சிடும், கடைசி வரையும் நமக்கு ஸ்பைக் வராது, 0, நம்ம ப்ரீமியம் 0 ஆகிடும். பட் இதுதான் லாஸ் ஆகிடுது, இதுலேயே நம்ம எதாவது கற்றுப்போன்னு பார்த்தா கண்டிப்பாக கற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரீமியமான ப்ரைஸ் சீப்பாக இருக்கிறது நம்ம எமோஷனை ட்ரிகர் பண்ணி திருப்பி நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனையும் நம்ம திருத்தி வேண்டிய ஆப்ஷன் மந்திரம் என்னன்னா, ப்ரீமியம் சீப்பாக இருக்குன்னா ட்ரேட் சேஃப் கிடையாது. எப்போலாம் ரிஸ்க் சீப்பாக இருக்கோ அப்போ தான் ட்ரேட் சேஃப். ஆல்வேஸ் ரிமெம்பர், ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், ப்ரீமியம் லேட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ரைஸ் சீப்பாக இருக்குன்னு சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த செட்டப் வந்தால் ஒண்டி ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ரேடை ஸ்கிப் பண்ணுங்கள். இது கால் டிப்ஸ் இல்லை, உங்கள் கேபிட்டல் ப்ரொடக்ஷன் ரிமைண்டர். ஸோ இந்த சீரியஸ் யூஸ்ஃபுல்னா நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.